மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு என்பது நீட் தேர்வின் தகுதியை நீர்த்துப் போகச் செய்யும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மருத்துவ படிப்பில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை அமல்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய அரசு இதனை தெரிவித்துள்ளது. நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியதால் மூழ்கிய படகிலிருந்து தமிழக மீனவர்கள் 4 பேரும் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பெசியா, நாகராஜ், சாம், செந்தில்குமார் ஆகிய இவர்கள் கோட்டைப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்க கடந்த திங்களன்று கடலுக்கு சென்றபோது அவர்கள் சென்ற படகு மீது இலங்கை கடற்படை படகு மோதியது. தமிழக மீனவர்கள் தப்பிச் செல்லும் போது படகு கடலில் மூழ்கியதாக இலங்கை அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக படகு கவிழ்ந்ததாக இலங்கை அரசு கூறியுள்ளது. தமிழக மீனவர்கள் மீது அக்கறை இல்லாத மத்திய மாநில அரசுகளை கண்டிப்பதாக மீனவர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று அந்த அமைப்புகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன. 4 தமிழக மீனவர்கள் உயிரிழப்புக்கு காரணமான இலங்கை கடற்படை மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்த மீனவர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வந்து உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. இலங்கை கடற்படை தற்போது தமிழக மீனவர்களின் படகுகளை சேதப்படுத்தி மூழ்கடிக்கும் அளவுக்கு சென்றுவிட்டதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் மீன்பிடி படகு தங்கள் மீது மோதிவிட்டு சென்றபோது படகு கவிழ்ந்து 4 பேர் உயிரிழந்தனர் என இலங்கை சொல்வது நம்பும்படி இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதில் மீனவர்கள் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க இலங்கை அரசை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். மீனவர்கள் உயிரிழப்புக்கு காரணமான இலங்கை அரசை இந்தியா கண்டிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் ரோந்து படகு மூலம் மோதி கொலை செய்ததாக கூறி விசைப்படகு மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்கள் இழப்பிற்கு காரணமான இலங்கை கடற்படை மீது கொலை வழக்கு பதிய வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. சசிகலாவின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மூச்சு திணறல் குறைந்து சகஜ நிலையில் உள்ளதாகவும் பெங்களூரு பவுரிங் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 2 அல்லது 3 நாட்கள் சசிகலாவை மருத்துவமனையிலேயே வைத்து கண்காணிக்க மருத்துவர்கள் முடிவு செய்திருக்கின்றனர். சசிகலாவிற்கு சிறையில் ஏற்பட்டுள்ள உடல்நலக் குறைவு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் இதுகுறித்து விரிவாக விசாரிக்க வேண்டும் என்றும் கர்நாடக மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் வழக்கறிஞர் ராஜராஜன் என்பவர் புகார் அளித்துள்ளார். சசிகலாவை கேரளா அல்லது புதுச்சேரி மாநிலத்திற்கு மாற்றி சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாளை மறுநாள் கோவை வரும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி திருப்பூரில் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழிலாளர்களுடன் கலந்துரையாட உள்ளார். ஈரோடு அருகே ஓடா நிலையில் 24ஆம் தேதி நெசவாளர்களை சந்தித்தும் அவர் உரையாட இருக்கிறார். தாராபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் ராகுல் பங்கேற்கிறார். ஆந்திராவில் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்யும் திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தொடங்கியுள்ளார். இனிமேல் யாரும் ரேஷன் கடைகளுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை என அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியின் கல்காஜி பகுதியில் உள்ள கடை ஒன்றின் கொரோனா பாதுகாப்பு உடையுடன் வந்து ஒருவர் கொள்ளையடித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஹைதராபாத்தில் உள்ள வீட்டில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 13 பேர் காயமடைந்துள்ள நிலையில் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு படையினர் போராடி தீயை அணைத்ததுடன் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் உள்ள அதானி துறைமுக விரிவாக்கத்திற்கு எதிராக ட்விட்டரில் வலைதளவாசிகள் குரல் கொடுத்து வருகின்றனர். ஸ்டாப் அதானி, சேவ் சென்னை என்ற ஹேஷ்டேகில் துறைமுக விரிவாக்கத்தால் வரும் பாதிப்புகள் குறித்து அவர்கள் பதிவிட்டு வருகின்றனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதான அதிமுக பிரமுகர் உட்பட 3 பேருக்கு ஆண்மை பரிசோதனை செய்ய கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எப்படியாவது கஜானாவை சுரண்டி காலி செய்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு நீர்வள ஆதாரத்துறையில் 3 மாதங்களில் 2855 கோடி ரூபாய்க்கு மேல் டெண்டர்கள் விடப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சி அமைந்தவுடன் விசாரணை நடத்தப்பட்டு தவறு செய்தோர் யாராயினும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வுக்கான புதிய அட்டவணை இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பேசிய அவர் 1 மாத காலத்தில் தேர்வு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.
நாமக்கல் அருகே இளைஞர் ஒருவர் கஞ்சா போதை தலைக்கு ஏறியதால் சாலையில் சென்றவர்களை துரத்தி கடித்தார். இதனால் பதறிப்போன பொதுமக்கள் இந்த இளைஞரை மடக்கி பிடித்து அடித்து உதைத்து சரக்கு ஆட்டோவில் ஏற்றி நாமக்கல் அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அபார வெற்றி பெற்று தாயகம் திரும்பிய இந்திய அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி, கேப்டன் ரஹானே ஆகியோர் மும்பை விமான நிலையம் வழியாக சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். தற்கொலையை தடுக்கவே ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சூதாட்டத்தை ஒருபோதும் வர்த்தகமாக கருத முடியாது என்றும் அரசு கூறியுள்ளது. மதபோதகர் பால் தினகரனுக்கு சொந்தமான 28 இடங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனை மேற்கொண்டுள்ளனர். கோவை காருண்யா பல்கலைக்கழகத்திலும் வருமான வரித்துறை சோதனை நடக்கிறது. புதுச்சேரி மாநில போலீசாரால் தேடப்பட்டு வரும் காரைக்கால் பெண் தாதா எழிலரசி பாஜகவில் இணைந்துள்ளார். தொடர்ச்சியாக கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ரவுடிகள் பாரதிய ஜனதாவில் இணைவது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சீர்காழியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சத்யா என்கிற சீர்காழி சத்யா பாரதிய ஜனதாவில் இணைந்திருக்கிறார். சிதம்பரத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு பிரபல ரவுடிகளும் சகோதரர்களுமான ஆம்புலன்ஸ் குமார், ராஜேஷ் ஆகிய இருவரையும் அவர்களது வீட்டிலேயே வெட்டி கொலை செய்த வழக்கில் தொடர்புடையவர் சத்யா என்று போலீசார் தெரிவித்தனர். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை மாநில அரசை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தியும் இதற்காக தமிழக அரசு உடனடியாக அவசர சட்டம் இயற்றக் கோரியும் கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் வெள்ளக்கோவில் கிளை வாய்க்காலுக்கு வழங்க வேண்டிய சட்டப்படியான பாசன தண்ணீரை வழங்க கோரி காங்கேயத்தில் விவசாயிகள் 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை அதிகாரிகள் அலட்சியப்படுத்தி தண்ணீர் திறப்பில் மெத்தன போக்கோடு செயல்படுகின்றனர் என்பது புகாராகும். கன்னியாகுமரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக எம்பி கனிமொழிக்கு 10 வகையான கிழங்குகளை சமைத்து பழங்குடியின மக்கள் விருந்து கொடுத்தனர். தச்சமலை கிராமத்திற்கு படகில் பயணம் செய்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கனிமொழிக்கு அக்கிராம மக்கள் விருந்து அளித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு ஒப்பந்த தொழிலாளர்களை நியமித்ததில் முறைகேடு நடந்துள்ளதாக சிஐடியு துணை பொதுச் செயலாளர் ஆ. சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மாநகராட்சி செங்குடி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சேப்பாக்கத்தில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் பங்கேற்ற இவர் அவ்வாறு கூறியிருக்கிறார். பெட்ரோல், டீசல் விலையில் இன்று எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 85 ரூபாய் 85 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று 1 லிட்டர் டீசல் 80 ரூபாய் 67 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் முதல் முறையாக 50,000 புள்ளிகளை கடந்து வர்த்தகமாகி வருகிறது. பங்குச்சந்தைகள் காலை தொடங்கியதுமே சென்செக்ஸ் 300 புள்ளிகளும், நிப்டி 100 புள்ளிகளும் உயர்ந்து வர்த்தகமானது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 15,223 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 151 பேர் உயிரிழந்துவிட்டனர். 1,92,308 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. முதல் கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்படும் பணி நடைபெற்று வரும் நிலையில் 2வது கட்டத்தின் போது பிரதமர் உள்ளிட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது. இந்தியா சார்பில் வங்கதேசத்திற்கு 20 லட்சம் கொரோனா தடுப்பு மருந்துகள் மும்பை விமான நிலையத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் 2 வகையான தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் வங்கதேசத்திற்கு கோவிஷீல்டு மருந்து அனுப்பப்பட்டுள்ளது. ஒடிசாவில் அமைந்துள்ள பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் கொரோனா சான்றிதழின்றி இன்று முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். நாள் ஒன்றுக்கு 30,000 பேர் கோவிலுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கொரோனா வழிகாட்டு முறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மிர்சாப்பூர் நகரை தவறாக சித்தரிக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் மிர்சாப்பூர் வெப் தொடரின் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமேசான் பிரைமில் ஒளிபரப்பாகி வரும் இந்த தொடரின் காட்சிகள் தவறான நோக்கத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. மறைந்த பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் பிறந்த நாளை ஒட்டி ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். ட்விட்டரில் அவரது பிறந்த நாளை நினைவு கூர்ந்துள்ள ரசிகர்கள் அவரது மரணத்திற்கான காரணத்தை உடனடியாக கண்டறிய வேண்டும் என பதிவிட்டு வருகின்றனர். பாலிவுட் பாடலாசிரியர் ஜாவேத் அக்தர் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக நாளை நேரில் ஆஜராகும்படி நடிகை கங்கனாவிற்கு மும்பை காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சுஷாந்த் சிங் மரணம் குறித்து கங்கனா தனியார் தொலைக்காட்சியில் அளித்த பேட்டி தொடர்பாக ஜாவேத் அக்தர் புகார் அளித்திருந்தார்.
சட்டவிரோத கட்டிடம் தொடர்பாக மும்பை மாநகராட்சி அளித்த நோட்டீஸிற்கு எதிராக நடிகர் சோனு சூட் தொடர்ந்த வழக்கை மும்பை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. குடியிருப்பு கட்டிடத்தை முறையான அனுமதி பெறாமல் உணவகமாக மாற்றியது தொடர்பாக வழங்கப்பட்ட நோட்டீஸிற்கு எதிராக நீதிமன்றத்தை அணுகியிருந்தார் சோனு சூட். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள யாரும் அஞ்சக்கூடாது என்றும் அனைவரும் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் 50 நாடுகளில் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றதை தொடர்ந்து அங்கு வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. வானில் வெடித்து சிதறிய வண்ண வண்ண வானவேடிக்கைகளை புதிய அதிபரான ஜோ பைடனும் துணை அதிபரான கமலா ஹாரிஸும் கண்டு களித்தனர். அமெரிக்க துணை அதிபராக கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்று பதவியேற்றதை அடுத்து அவரது பூர்வீக கிராமமான மன்னார்குடி அடுத்த துளசேந்திரபுரத்தில் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பதவியேற்பு விழாவை தொலைக்காட்சியில் கண்டு மகிழ்ந்த துளசேந்திரபுரம் கிராம மக்கள் கமலா ஹாரிஸ் தங்கள் கிராமத்திற்கு வருகை தர வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்ததால் புதிய கட்சியை தொடங்க டொனால்டு ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக நெருங்கிய உதவியாளர்களிடம் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற 1 மணி நேரத்திலேயே பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைவதற்கான உத்தரவு ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார். அதிபராக பதவியேற்ற பின் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா பரவலை கையாள்வது குறித்து முன்னாள் அதிபர் டிரம்பின் உத்தரவுகளை மாற்றியமைத்துள்ளதாக கூறினார். அமெரிக்காவில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசுடன் இணக்கமாக செயல்பட சீனா, ஈரான் ஆகிய நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன. புதிய அதிபர், துணை அதிபருக்கு வாழ்த்து கூறியுள்ள இரு நாட்டு பிரதிநிதிகளும் ட்ரம்ப் நிர்வாகத்தால் முறிந்து நிற்கும் உறவுகளை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள தாவரவியல் பூங்காவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பூங்காவை சுற்றியுள்ள மக்களுக்கு 3ஆம் எண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி 70க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பேருந்துகளை வெளியே எடுக்க விடாமல் புதுச்சேரியில் அரசு போக்குவரத்து பணிமனை வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 2வது நாளாக புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கும் பிற கிராமப்புறங்களுக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பயணிகள் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கின்றனர். பாலிவுட் நடிகர் வருண் தவானின் திருமணம் வரும் 24ஆம் தேதியன்று நடைபெறும் என்றும் கொரோனா காரணமாக 200 பேருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது நீண்ட நாள் காதலியான நடாசா தவாலை வருண் தவான் திருமணம் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிப்பை கைவிட்டது ஏன் என நடிகர் அப்பாஸ் விளக்கம் அளித்துள்ளார். தன்னால் சிறப்பாக நடிக்க முடியவில்லை என்றும் தனது நடிப்பு மீது திருப்தி இல்லாததால் தான் இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சந்தானம் நடிப்பில் உருவாகி வரும் பாரிஸ் ஜெயராஜ் படத்தின் 2வது பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. புளிமாங்கா புளிப்பு என தொடங்கும் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். சிவகார்த்திகேயனுடன் டாக்டர் படத்தில் நடித்துள்ள பிரியங்கா மோகன் அடுத்ததாக நடிகர் சூர்யாவின் 40வது படத்தில் ஹீரோயினாக நடிக்க உள்ளார். பாண்டியராஜ் இயக்கும் இந்த படத்திற்கான நடிகர்கள் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடம் வரும் 27ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் அவர் வாழ்ந்த வேதா இல்லமும் விரைவில் திறக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெயலலிதா படித்த புத்தகங்கள், அவர் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் நினைவில்லத்தில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆள்மாறாட்டம் நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. முதல் பரிசான காரை கொடுப்பதில் மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் ஒரே பதிவு எண்ணில் 2 பேர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்று முதல் பரிசை வாங்கியுள்ளதாகவும் 2ஆம் இடத்தை பிடித்த கருப்பண்ணன் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கும் சட்டத்தை மாநில அரசை நிறைவேற்ற வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மருத்துவ மேற்படிப்பு கலந்தாய்வை மேலும் 1 வாரம் நடத்த அனுமதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. மருத்துவ மேல்படிப்பில் அரசு மருத்துவமனைகளில் 50 இடங்களும் தனியார் மருத்துவமனைகளில் 112 இடங்களும் காலியாக இருப்பதால் அவற்றை நிரப்ப அனுமதி அளிக்க வேண்டும் என்பது அரசின் கோரிக்கை. தஞ்சை மாவட்டம் அணைக்கரை கீழணையிலிருந்து நேற்று கொள்ளிடத்தில் உபரி நீர் வினாடிக்கு 6256 கனஅடி திறக்கப்பட்டது. இன்று 10வது நாளாக தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டு வினாடிக்கு 5082 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கீழணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் அப்படியே வீணாக கடலில் கலக்கும். அரக்கோணம் அடுத்த
பொய்ப்பாக்கத்தில் தண்ணீர் தேடி ஊருக்குள் வந்த புள்ளிமான் தண்டவாளத்தை கடக்கும் போது ரயில் மோதி காயமடைந்து உயிரிழந்தது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளிமான்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஏற்பட்ட தீயில் முக்கிய ஆவணங்கள், கணினிகள் எரிந்து சேதமாயின. மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததா அல்லது முக்கிய ஆவணங்கள் மறைப்பதற்காக தீ வைத்து எரிக்கப்பட்டதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆவடியை அடுத்த திருமுல்லை வாயிலில் அடுத்தடுத்து 2 கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து திருமுல்லை வாயில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். 32வது சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி திருவண்ணாமலையில் பெண்கள் சார்பில் இருசக்கர விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் தலைக்கவசத்தின் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து குப்பைகளை அகற்றும் பணியை நேபாளம் செய்து வருகிறது. ஆண்டுதோறும் வரும் சுற்றுலா பயணிகளால் அங்கு பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகரிப்பதை அடுத்து அவற்றை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. மூட்டை மூட்டையாக குப்பைகள் அகற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள டிராக்டர் பேரணி தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் காவல்துறையினர் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். டிராக்டர் பேரணியை ரத்து செய்ய முடியாது என்றும் டிராக்டர் பேரணியின் பாதையை மாற்ற முடியாது என்றும் விவசாயிகள் தெரிவித்திருந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீர் தோட்டக்கலைத்துறை சார்பில் விவசாயிகளுக்காக சிறப்பு கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறையின் நவீனத்துவம் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அமைந்துள்ள வேதாமிர்த ஏரியில் 30,000 மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. 50 ஆண்டுகளுக்கு பின்னர் ஏரி தூர்வாரப்பட்டதை அடுத்து தற்போது பெய்த மழையால் ஏரி முழுமையாக நிரம்பியுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் தொடர் மறியல் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பொருளாளர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது அரசு ஊழியர்களின் கோரிக்கை. அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மலைப்பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது. மரங்கள், பாறைகள் அனைத்தும் வெள்ளை வெளியேறென காட்சியளிப்பதை சுற்றுலா பயணி ஒருவர் வீடியோவாக எடுத்து இணையத்தில் பகிர்ந்துள்ளார். அமெரிக்காவில் புதிய அதிபராக பைடன் பொறுப்பேற்றதை எதிர்த்து ட்ரம்ப் ஆதரவாளர்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில இடங்களில் அவர்கள் அமெரிக்க தேசிய கொடியை எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். சீனாவில் 13வது ஐந்தாண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து ஏற்றுமதி விகிதம் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஏற்றுமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரசின் தாக்கத்தை கண்டறிந்து 1 வருடம் நிறைவடைந்ததை அடுத்து சீனாவின் வுஹான் மாகாணத்தில் கண்காட்சி நடைபெற்றது. கொரோனாவின் உருவாக்கம், அதற்கு எதிரான போராட்டம், மக்களின் இன்னல்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. ராகவா லாரன்ஸ் நடிக்கும் ருத்ரன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது தொடங்கியுள்ளது. பிரியா பவானி சங்கர் நாயகனாக நடிக்கும் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்க உள்ளார். பொல்லாதவன், ஆடுகளம் உள்ளிட்ட படங்களை தயாரித்த 5 ஸ்டார் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க உள்ளது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றிக்கு வித்திட்ட விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தார். ரசிகர்கள் உற்சாக குரல் எழுப்பி அவருக்கு வரவேற்பு அளித்தனர். பூவிருந்த வழியில் வேலை வாங்கி தருவதாக 24 லட்சம் ரூபாய் மோசடி செய்து சாப்ட்வேர் இன்ஜினியர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையானதால் உணவு டெலிவரி, பால் பாக்கெட் போடும் வேலையும் செய்து 35 லட்சம் ரூபாய் வரை இழந்த சந்தோஷ்குமார் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்து ஏமாற்றியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை நெற்குன்றம் பகுதியில் வீட்டின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. 2 இளைஞர்கள் லாபகமாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை பூட்டை உடைத்து திருடிச் செல்வது அந்த காட்சியில் பதிவாகியிருக்கிறது. சென்னையில் மந்தைவெளி பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்களை கீழே தள்ளி 5 சவரன் செயின் பறிக்கப்பட்டது. கொள்ளையர்கள் தள்ளிவிட்டதில் காயமடைந்த 2 பெண்களும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். சம்பவம் தொடர்பாக பட்டினப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் பட்டப்பகலில் பூட்டை உடைத்து திருடிய பிரபல கொள்ளையன் அப்துல்லை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை சூளைமேடு சௌராஷ்டிரா நகரில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அப்துல்லை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
விவசாயிகளுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். நாளை நடைபெறும் 11வது சுற்று பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எட்டப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். விவசாயிகள் கோரிக்கைகளை ஆராய மத்திய குழு அமைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் இந்திய பிரான்ஸ் நாட்டு விமானங்கள் கூட்டு பயிற்சியில் ஈடுபடுகின்றன. இதற்காக பிரான்சிலிருந்து ரஃபேல் உள்ளிட்ட விமானங்கள் ஜோத்பூர் வந்தடைந்தன. இந்திய தரப்பில் மிராஜ் 2000, சுகாய், ரஃபேல், IL-78, அவாக்ஸ் மற்றும் AEWU-NC விமானங்கள் பங்கேற்கின்றன. மணப்பாறை அருகே வடுகப்பட்டி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தின்பண்டம் தேடி வந்த குட்டி குரங்கு குடத்திற்குள் தலையை விட்டு பரிதவித்தது. மரண பீதியில் அங்குமிங்கும் ஓடிய குரங்கை பிடித்த தீயணைப்பு துறையினர் குடத்தின் மேல் பகுதியை வெட்டிவிட்டனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சீனாவில் 10 வயது சிறுவனின் தலையில் சிக்கிய 9 சென்டிமீட்டர் நீளமுடைய கம்பியை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். இந்த சிறுவன் டேபிள் டென்னிஸ் விளையாடிய போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த போது கண்ணில் குத்திய கம்பி உள்ளே சென்று மண்டை ஓட்டில் சிக்கிக் கொண்டது. சவுதி அரேபியாவில் கொரோனா அச்சம் காரணமாக மக்கள் காரில் அமர்ந்திருந்தபடியே திரைப்படங்களை பார்ப்பதற்கான திறந்தவெளி அரங்குகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒரே நேரத்தில் போதிய இடைவெளியுடன் 150 கார்களை நிறுத்தும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ரசிகர்களுக்கு மாஸ்க், உடல் வெப்ப பரிசோதனை கட்டாயமாகும். பழம்பெரும் மலையாள நடிகர் உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரி உடல்நலக் குறைவால் காலமானார். 3 வாரங்களுக்கு முன் கொரோனா பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டவர் உடல்நலக் குறைவால் மறைந்தார். தமிழில் பமல் கே சம்பந்தம், சந்திரமுகி உள்ளிட்ட படங்களில் உன்னிகிருஷ்ணன் நடித்துள்ளார். வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய டொனால்டு டிரம்ப் அவரது மனைவி மெலனியாவுடன் புளோரிடாவில் உள்ள தங்களின் பண்ணை வீட்டிற்கு சென்றனர். புளோரிடா சென்ற டிரம்புக்கு அவரது ஆதரவாளர்கள் சாலைகளில் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். இவாங்கா டிரம்பும் பெற்றோர்களுடன் நேரத்தை செலவிட புளோரிடா சென்றுள்ளார். டச் நாடான நெதர்லாந்தில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் முதல் முறையாக கொரோனா காரணமாக முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உருமாறிய கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக பிரிட்டன், தென்னாப்பிரிக்காவில் இருந்து வரும் விமானங்களுக்கும் அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நிகழ்த்தப்பட்ட சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பில் குடியிருப்பு கட்டடம் ஒன்று முழுவதும் உருக்குலைந்தது. இந்த தாக்குதலில் 5 பேர் வரை பலியாகிவிட்டனர். இடிபாடுகளில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சின் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உறைபனியில் நாய் வண்டிகளுக்கான சவாரி நடைபெற்றது. போட்டியாளர்கள் தங்களது நாய்களை ஒன்றாக வண்டியில் பூட்டி தங்களுக்கு அதில் ஏற்றிக் கொண்டனர். விறுவிறுப்புடன் நடைபெற்ற இந்த போட்டியில் முஷர் ரமி என்பவருக்கு சொந்தமான நாய் வண்டி 10வது சுற்றில் முதலிடம் பிடித்தது. வடக்கு இங்கிலாந்தில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் அனைத்தும் பனிப்படலங்களால் நிரம்பி காணப்படுவதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. பனிப்பொழிவு மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மீட்புப் படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவிற்கு சுற்றுலா சென்ற நடிகை ரைசா வில்சன் அங்கு பிகினி உடையில் கடல் தண்ணீரில் ஆட்டம் போட்ட வீடியோவை சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளார். ரைசாவின் சுற்றுலா புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிர்ந்து வருகின்றனர். தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ஹிந்தி நடிகர் சுஷாந்தின் பிறந்தநாள் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இதற்காக மலர் கொத்து வாங்க அவரது காதலியும் நடிகையுமான ரியா சக்கரவர்த்தி கடைக்கு சென்றபோது அவரிடம் ரசிகர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அதனை சமாளிக்க முடியாத ரியா கையெடுத்து கும்பிட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். ஜிம்மில் தீவிர உடற்பயிற்சி மேற்கொள்ளும் வீடியோவை நடிகை கத்ரினா கைஃப் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார். பயிற்சியாளர் சிறந்த முறையில் கற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ள கத்ரினா தாம் செய்யும் உடற்பயிற்சி தசைகளுக்கு பலத்தை அதிகரிக்கும் என்றும் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 3 தினங்களுக்கு முன்னர் ஹேக்கர்களால் முடக்கப்பட்ட நடிகை நஸ்ரியாவின் இன்ஸ்டாகிராம் பக்கம் மீட்கப்பட்டு விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனை தமது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் குறிப்பிட்டுள்ள அவர் விடுமுறையில் துபாயில் தமது கணவர் மற்றும் நண்பர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கல்லூரிகளை திறக்க வலியுறுத்தி மாணவ மாணவிகள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினமும் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்பது சிரமமாக இருப்பதோடு செலவினங்களையும் அதிகமாக்குவதாக அவர்கள் முழக்கமிட்டனர். கொரோனா அச்சம் காரணமாக பிரான்ஸ் அரசு கல்லூரிகளை திறக்கும் முடிவை தாமதித்து வருகிறது. இங்கிலாந்தில் உருமாறிய கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வருவதால் தடுப்பூசி போடும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. லண்டனில் கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று தடுப்பூசி செலுத்தும் மையமாக மாற்றப்பட்டுள்ளது. அங்கு பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக் கொள்கின்றனர். கொரோனாவின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கும் அமெரிக்காவில் பலி எண்ணிக்கை 4 லட்சத்தை தாண்டிவிட்டது. பெருந்தொற்றுக்கு பலியானவர்களின் அஞ்சலி செலுத்தும் விதமாக வாஷிங்டனில் உள்ள தேசிய கதீட்ரல் தேவாலயத்தில் 400 முறை மணி ஒலித்தது.
சாலையில் நின்றபடியே உயிரிழந்தவர்களுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் முராதாபாத்தில் தனியார் பள்ளி வாகனத்தில் கல்வி கட்டணம் செலுத்தாதவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதனால் அவர்கள் தேர்ச்சி பெறுவது கேள்விக்குறியாகி உள்ளது. டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட வடமாநிலங்களில் கடும் பனிமூட்டம் காரணமாக காலையில் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. வடமாநிலங்களில் கடும் குளிர் மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து 25 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆந்திராவிற்கு சரக்கு ரயில் இயக்கப்பட்டது. ரயில் நிலையம் அருகில் உள்ள தனியார் பூச்சி மருந்து தொழிற்சாலையில் இருந்து 1600 டன் எடையுள்ள உரத்தை சரக்கு ரயில் ஏற்றிச் சென்றது. ரயில் புறப்படும் முன்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்வதற்கு பதிலாக 18 மாதங்கள் நிறுத்தி வைக்கும் மத்திய அரசின் முடிவை ஏற்க முடியாது என காவிரி உரிமை மீட்பு பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு நிறைவேற்றிய 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்ய வலியுறுத்தி தஞ்சையில் காவிரி உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடந்தது. மூச்சு திணறல் நோயால் அவதிப்பட்டு வரும் அமைச்சர் காமராஜ் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ப்ரோன் வேண்டில்சன் முறையில் அவருக்கு மருத்துவக் குழு சிகிச்சை அளித்து வருகிறது. தற்போதைய சூழலில் அமைச்சர் காமராஜுக்கு எக்மோ சிகிச்சை தேவையில்லை என்றும் மருத்துவக் குழு தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. ஆன்லைன் விளையாட்டில் பல லட்சம் ரூபாயை இழந்து சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒருவர் அதற்காக வேலை வாங்கி தருவதாக நாடகமாடி மோசடி செய்துள்ளார். லட்சக்கணக்கில் சென்னையை சேர்ந்த பெண் ஒருவரிடம் மோசடி செய்தது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் ஸ்மார்ட் கடைகள் அமைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சதீஷ்குமார் அக்னிகோத்தாரி தலைமையில் கடைகள் ஒதுக்கப்பட்டன. ஒதுக்கீடு போதவில்லை என்று கூறி வியாபாரிகள் இதனை புறக்கணித்தனர். புற்றுநோய் மருத்துவ நிபுணரும் அடையாறு புற்றுநோய் மைய தலைவருமான மறைந்த டாக்டர் சாந்தாவின் உருவப்படத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அப்போது மருத்துவமனை இயக்குநர் சிவலட்சுமி, மருத்துவர் சாந்தாவின் தங்கை சுஷீலா மற்றும் மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்களுக்கு மு க ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.